சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய ராமசாமியார் படையாச்சார் அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்றார். எங்களுடைய அரசு நினைவு மண்டபம் கட்டியது. அவர் எங்க கட்சி சார்ந்தவர் கூட கிடையாது. நீங்க திமுக தலைவர் அவருடைய கட்சி சார்ந்தவர் என்பதற்காக அறிவிச்சிருக்கார். நாங்க அப்படி அல்ல, எந்த கட்சியின் பாகுபாடு இல்ல. இந்த மக்களுக்கு யார் உழைத்தார்களோ அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். அதே போல அவருடைய முழு உருவச்சிலை வேணும்னு கேட்டாங்க. அந்த மணிமண்டபம் கட்டுற இடத்துல முழு உருவச்சிலையும் எங்களுடைய அரசு தான் கொடுத்தது. அதே போல அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை, அதையும் அரசு விழாவாக எடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்த அரசு முன்னேற்ற. அதோட இதுவரைக்கும் வன்னியகுளம் மக்களுடைய சிறந்த சேவை செய்த மனிதனுடைய படம் சட்டமன்ற வளாகத்திலே இல்லாமல் இருந்தது. பெரும்பான்மை மக்கள் இருக்கின்ற மக்களுடைய இந்த வன்னியகுளம் மக்களுடைய சேவை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து மறைந்த அந்த தாயுடைய படம் ஒன்று கூட இல்லாமல் இருந்தது. என்னுடைய கவனத்தில் கொண்டு வந்தவுடன் மரியாதைக்குரிய மறைந்த ராமசாமி படையாச்சருடைய திருவுருவப்படத்தை என்னுடைய அரசாங்கம் இருந்தது. இந்த தேர்தலுக்காக நாங்க சொல்லல, உண்மையிலேயே மனசார நாங்க செஞ்சோம். ஸ்டாலின் இப்ப எப்படி செய்யறாரு, இந்த தேர்தலை மையமாக வைத்து மணிமண்டபம் கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆக சுயநலம் தான் அவருக்கு முக்கியம், பொதுநலம் முக்கியம் அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும். சமுதாயத்துக்காக உழைத்தவர்கள், நாட்டுக்காக உழைத்தவர்கள், அவரை போற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த லட்சிய அடிப்படையில் நாங்கள் இதை செய்திருக்கும் வரை நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். சேவை செஞ்சவர்கள், நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், இந்த சமுதாயத்திற்காக உழைத்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் திட்டத்தை கொடுத்தோம். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் ராமசாமி படையாச்சார் மாவட்டம் என்று அறிவிக்கப்பட்ட கட்சி அனைத்து ஜனதா முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு